Hello friends, this is Devika Varun. Welcome back to my channel Shades of Creativity. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த EV Light keychains வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு இந்த 4 கலர் yarn எடுத்துக்கோங்க. Black, sky blue, white and ink blue. Royal blue சொல்லுவோம் இல்லையா, அந்த ink blue எடுத்துக்கோங்க. இது நாலுமே நான் வந்து 4 play acrylic yarn தான் யூஸ் பண்றேன். ஸோ அதனால hook size வந்து 2.5 mm எடுத்துக்கிறேன். Then scissor. ஸோ இது வந்து நீங்கள் பெரிய சைஸ் ஹூக்லையும் பண்ணிக்கலாம். அப்போ சைஸ் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும். ஃபஸ்ட்டு பிளாக் கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங் போட்டுட்டு 3 செயின் போட்டுக்கோங்க. 1 ஆல்ரெடி போட்டிருக்கோம், 2, 3. இப்போ இந்த மேஜிக் சர்க்கிளில் நம்ம டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். டோட்டலாக 14 டபுள் க்ரோஷே பண்ணணும். டபுள் க்ரோஷேக்கு yarn over பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 2 லூப், அடுத்த 2 லூப். ஸோ இதே போல் நம்ம இந்த ரிங்கில் 14 டபுள் க்ரோஷே பண்ணணும். நம்ம ஸ்டார்டிங்கில் 3 செயின் போட்டோம் இல்லையா, அது வந்து ஒரு டபுள் க்ரோஷே நம்மளோட ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷேவாக எடுத்துக்கணும். ஸோ அதோடு சேர்த்து டோட்டலாக 15 டபுள் க்ரோஷே நம்ம பண்ணிக்கணும். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பேசிக்ஸ்க்கான வீடியோஸ் எல்லாமே நிறைய இருக்குது. அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ 15 டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் இந்த சின்ன த்ரெட்டை பிடிச்சி நல்லா டைட்டன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் 3 செயின் போட்டோம் இல்லையா, அதில் 3rd செயினில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு செயின் போட்டு த்ரெட்டை கட் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் கலர் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கலர் வந்து ஸ்கை ப்ளூ கலர். இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது இந்த 4 கலருமே சேம் சைஸாக இருக்கணும். த்ரெட்டு வந்து சேம் சைஸாக இருக்கணும். 4மே ஒன்று வந்து 4 ப்ளே, ஒன்று வந்து 6 ப்ளே, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இப்போ இந்த ஸ்கை ப்ளூவை ஏதாவது ஒரு ஸ்டிச்சில் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணிவிட்டு 3 செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ அதே 3 செயின் போட்டோம் இல்லையா, அந்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே. அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே. அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே. ஸோ இந்த ரவுண்டில் ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் 2 டபுள் க்ரோஷேவாக நம்ம பண்ணிக்கிட்டே வரணும். இந்த எக்ஸஸாக இருக்க த்ரெட்டெல்லாம் அப்படியே ஸ்டிச் பண்ணும் பொழுதே சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதே போல் ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் போட்டு த்ரெட்டை கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கலர் எடுத்துக்கோங்க, ஒயிட் கலர். ஸோ இதுவுமே நீங்கள் எந்த ஸ்டிச்சில் இருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கலரை அட்டாச் பண்ணிவிட்டு 3 செயின் போட்டுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே போயிட்டு 2 டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட்டு ஒரே ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே. 1, 2. அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே. 1, அதுலேயே இன்னொன்று. அடுத்து ஒரு டபுள் க்ரோஷே. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே. அடுத்து ஒரு டபுள் க்ரோஷே. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே. ஸோ இதே போல் இந்த ரிங் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஸ்டார்டிங் 3 செயின்ஸ் போட்டோம் இல்லையா, அதில் 3rd செயினில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு செயின் போட்டு த்ரெட்டை கட் பண்ணிடுங்க. அடுத்து ராயல் ப்ளூ, இங்க் ப்ளூ கலர் எடுத்துக்கோங்க.
இதுவுமே நீங்கள் எந்த ஸ்டிச்சில் இருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு ஸ்டிச்சில் அட்டாச் பண்ணிக்கோங்க. மூணு செயின். அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சிலையும் ஒரு டபுள் க்ரோஷே. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. அதுக்கு அடுத்ததில் ஒரு டபுள் க்ரோஷே. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே. ஸோ இதே போல் நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சாக பண்ணிகிட்டே வரணும். இன்க்ரீஸிங் ரவுண்டு, இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே 1 1 2 1 1 2 அந்த மாதிரி பண்ணிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஸ்டார்டிங்கில் நம்ம 3 செயின் போட்டிருந்தோம் இல்லையா, அதில் 3rd செயினில் போய்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு செயின் போட்டு த்ரெட்டை கட் பண்ணிக்கலாம். இதே போல் நம்ம 2 பீஸ் ரெடி பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பீஸ் ரெடி பண்ணும்போது த்ரெட்டை கட் பண்ணிவிடுங்க. செகண்ட் பீஸில் வந்து த்ரெட்டு கட் பண்ண வேண்டாம், அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம இந்த மாதிரி ராங் சைடு ஃபேஸ் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அட்டாச் பண்ணுறதுக்கு நீங்கள் எய்தர் சிங்கிள் க்ரோஷே ஆர் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். நான் வந்து சிங்கிள் க்ரோஷே போட்டு தான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ 2 பீஸோட சேம் ஸ்டிச்சுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷேவாக போட்டு வாங்க. 2 பீஸோட ராங் சைடும் ஒன்று போல் இருக்கணும். எந்த ஸ்டிச்சையும் விடாமல் ஈவனாக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. இது போல் கொஞ்சம் தூரம் மட்டும் ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. லாஸ்ட்டாக வந்து நம்ம ஸ்டஃபிங் வைக்கணும். ஸோ இதே போல் ஃபுல்லாக சிங்கிள் க்ரோஷே போட்டு வாங்க. இது வரைக்கும் போட்டுட்டு வாங்க, கொஞ்சம் கேப் விடுங்க. இப்போ ஃபுல்லாக நம்ம சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கேப் விட்டுருக்கேன், இன்னும் வந்து அட்டாச் பண்ணலை. ஸோ இது உள்ளே வந்து நம்ம ஸ்டஃபிங் வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஃபைபர் ஃபில்லிங் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. ஈவனாக ஸ்டஃப் பண்ணுங்கள், ஒரே இடத்துல பல்ஜாக இருக்கக்கூடாது. ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணிவிட்டு இன்னும் எக்ஸஸாக இருக்க அந்த ஸ்டிச்சஸில் எல்லாமே சிங்கிள் க்ரோஷே போட்டு வந்துடுங்க. போட்டு ஜாயின் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக இப்போ சிங்கிள் க்ரோஷே போட்டு கவர் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம லூப்காக செயின் ஸ்டிச் பண்ணலாம். இப்போ இதே ஈவில் ஐ வந்து நீங்கள் கீ செயினாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 20 செயின்ஸ் போட்டுக்கலாம். பேக் சாமாக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஒரு 40 செயின்ஸ் போட்டுக்கோங்க. காரில் ஹேங் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 80 செயின்ஸ் போட்டுக்கலாம். ஸோ செயின்ஸோட கவுண்ட் வந்து உங்களுக்கு எதுக்கு நீங்கள் எந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து கீ ரிங் தான் இப்போ ஸ்டிச் பண்ணுறேன், அதனால் ஒரு 20 செயின்ஸ் மட்டும் போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் பேக் சாமாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கீ ரிங்காக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி கார் ஹேங்கிங்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செயின்ஸ் போட்டதுக்கப்புறம் சேம் ஸ்பேஸில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டுட்டு த்ரெட்டை கட் பண்ணிவிடுங்க. இந்த எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை வந்து யார்ன் நீடில் வச்சு உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் பாம் பீடு இல்லைனா டேசல் கூட அட்டாச் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி பீட் அட்டாச் பண்ணியிருக்கேன். எப்பொழுதும் நான் யூஸ்வலாக டேசல் தான் அட்டாச் பண்ணுவேன். இந்த வாட்டி வந்து நான் பீட் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ரொம்ப குயிக்கான ப்ராஜெக்ட், ரொம்ப ஈஸியான பிகினர் ஃப்ரெண்ட்லி ப்ராஜெக்ட். நீங்கள் இப்போ தான் க்ரோஷே கற்றுக்குறீங்கன்னா கண்டிப்பாக இதை தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பெருசாக வேணும்னா நீங்கள் ஹூக் சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் வந்து 3.5 mm இதை ஸ்டிச் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி கோஸ்டர் மாதிரி கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.